Hi, hello, welcome guys. This is short film present short film of the day. இன்னைக்கு எந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி 2. இந்தியன் ஆர்மி 2 அப்போ இது ஆர்மி ரிலேட்டடான ஷார்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது ஒரு ஆர்மி ரிலேட்டடான ஷார்ட் ஃபிலிம். யாருக்கெல்லாம் இந்த ஆர்மி ரிலேட்டடான ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் ஃபன்லி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. தாராளமாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஆன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 குற்றவாளிகளை காவல்துறையினர் அவங்களோட கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இருந்துட்டு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர்னால அவங்க எல்லாமே தப்பிக்க வைக்கப்படுறாங்க. அந்த தப்பிக்க வைக்கப்பட்டவங்கள காவல்துறையினால் முக்கியமாக தேடப்படுற ஒரு குற்றவாளி இருந்துட்டு இந்தியன் ஆர்மியோட முக்கியமான ஃபைலை திருடிட்டு போயிருக்காரு. அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த தப்பிச்சு போன மிச்சம் எல்லா குற்றவாளிகளையும் தேடுறாங்க. இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த இந்தியன் ஆர்மியோட முக்கியமான ஃபைலை மீட்டெடுத்தாங்களா, இந்த குற்றவாளிகள் எல்லாம் கிடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட மீதி ஸ்டோரி. இதோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வாசிக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் இருந்துட்டு கொஞ்சம் நியூஸ் ஆர்டிகல்ஸில் அந்த குற்றவாளிகள் எப்படியெல்லாம் தப்பிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. இது ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குங்க. அந்த விக்ரம் மூவி பார்த்துருந்தோன்னா அந்த விக்ரம் மூவியில் அந்த ஏஜென்டினா அது மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு இது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி பண்ணி ஒரு மாதம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த இன்ட்ரோ வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் இருக்கிற ஒரு பர்சனுக்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு வார்ம் டர்னில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியில் முக்கியமான ஒரு இதில் பதவியில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து இந்த ஆர்மி சீக்ரெட்டை அந்த சோல்ஜர் எப்படி திருடிட்டு போனார், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அவர் இப்போ எங்கே இருக்கார், இப்போ யாருனால அவர் வந்துட்டு இது பண்ணப்பட்டார், காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால, அதில் அந்த தப்பிச்சு போன அந்த 4 முக்கியமான குற்றவாளிகளுக்கு கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரோ கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் வர மியூசிக் கூட அவங்க என்னென்ன இல்லீகல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுற மாதிரி தான் அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ஒரு ஃப்ரேமுமே சொல்லி ஆகணுங்க. அந்த ஃப்ரேம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட்டுமே இருந்துட்டு அந்த லாங் ஷார்ட், மிட் ஷார்ட்டு, க்ளோஸ்அப்பு அண்டு ஸ்லோமோவில் கூட அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. தப்பிச்சு வந்த குற்றவாளிகள் பேசும்போது கூட அது ஒரு மூமெண்ட்லேயே கேமரா வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. அந்த மூமெண்ட்லேயே இருக்கும்போது அந்த குற்றவாளிகள் ஒருத்தவங்க பேசும்போது அது நம்மளுக்கு நாமளே அந்த இடத்துல நின்று அவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இவங்க இந்த மிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இந்தியன் சோல்ஜரோட ஃபேமிலி வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட வாய்ஸை விட அது ஓவர் கம் பண்ணி காட்டுது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தாங்க. ஏன்னே தெரியலங்க. ஆர்மி சோல்ஜர்ஸை காட்டும்போது மட்டும் ஒரு வார்ம் டோனே இருந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் காட்டுது. அண்டு இது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் காட்டுது. ஃபைட்டிங்கோ சேசிங்கோ அது மாதிரி இருக்காதுங்க. ரொம்ப ரேராக 1-2 ஃபைட்டிங் அண்ட் சேசிங் சீன்ஸ் இருக்கும். பட் இருக்கிற அந்த சீன்ஸை ரொம்ப மாசாகவே எடுத்திருப்பாங்க. மொத்தத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பரபரப்பான வேறுவிதப்பான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தாங்க அமையும். நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக பார்க்கணும். இது ஷார்ட் ஃபன்லி ஓடிடியில் இருந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஷார்ட் ஃபன்லி ஓடிடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, தாராளமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தாங்க நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் என்ன ஆட் ஆன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.